Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise 13.3 statisticsல இருந்து question number 2 பார்க்க போறோம். மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டு மிஸ்ஸிங் frequency கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான question போர்ட்ல. questionல வந்து if the median of the distribution given below is 28.5, மீடியனோட வேல்யூ 28.5 இருந்தா find the values of x and y அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணோம்னா முதல்ல மீடியன் கொடுத்துருக்கிறதுனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் நம்பர் 5 அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த 5 கூட இந்த எக்ஸ் ஆட் பண்ணும்போது 5 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இவங்களை மறுபடியும் 20 கூட ஆட் பண்ணும்போது 5ம் 20ம் ஆட் ஆகிடும். அந்த எக்ஸ் ஆட் ஆகாமல் அப்படியே இருக்கும். திருப்பியும் 25ம் 15ம் ஆட் பண்ணும்போது 40 பிளஸ் எக்ஸ் கிடைக்குது. திருப்பி இவங்களை கொண்டு போய் ஒய் கூட ஆட் பண்ணும்போது 40 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது. அப்புறம் இவங்களை 5 கூட ஆட் பண்ணி 45 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போவுமே இங்கே ஃப்ரீக்வன்சியோட டோட்டலும் சிஎஃப்ல கடைசியாக வர்ற டேர்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக 45 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 16 எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற பிளஸ் 45 அங்கே போனால் மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 45. 60லேருந்து 45 மைனஸ் பண்ணும்போது 15 கிடைக்குது. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல மீடியன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீடியனோட ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், மீடியன் வந்து 28.5 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மீடியனோட பிளேஸில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 28.5 ஈக்குவல்ட்டுன்னு ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. யூஸ்வலாக நம்ம மீடியனில் என்ன தெரியுமா பண்ணுவோம், இதுதான் நம்மளோட என் வேல்யூ. n/2 கண்டுபிடிச்சி அது எங்கே சிஎஃப்ல வருது அப்படின்னு பார்ப்போம். அதை இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மிஸ்ஸிங் வேரியபிளாக இருக்கிறதுனால மீடியனோட ஆன்சரை தான் பார்க்கணும். மீடியனோட ஆன்சர் என்ன, 28.5. 28.5 கிளாஸ் இன்டர்வலில் எந்த இன்டர்வலில் வருதுன்னு பார்க்கணும். 28.5ன்றது 20க்கும் 30க்கும் நடுவில் தானே வரும். அப்போ இந்த 20 to 30 அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். கண்டிப்பாக n/2 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடாது. மீடியன் வேல்யூ யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸில் இந்த முதல்ல வர நம்பர் தான் லோவர் லிமிட், அதுதான் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கணும். மீடியன் கிளாஸில் வர்ற எஃப் தான் எஃப்னு எடுத்துக்கணும். சிஎஃப் மட்டும் அந்த பாக்ஸில் எடுக்காமல் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ப்ரெசீடிங் சிஎஃப் தான் எடுக்கணும். இதுதான் நம்மளோட சிஎஃப். இதை தான் இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். முதல்ல எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் 20 இருந்தது. அப்போ 20 ப்ளஸ் n/2. n வந்து உங்களோட 60. அப்போ வந்து 60/2ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி எழுதாதீங்க. ஆல்ரெடி அவங்க 60 வந்து டோட்டல் கொடுத்துருக்காங்கன்னா அது இங்கே சப்ஸ்டியூஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க என் வேல்யூ. மைனஸ் சிஎஃப் வந்து 5 ப்ளஸ் எக்ஸ். இது வந்து பைனாமியில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ப்ராக்கெட்டில் போடுங்க. நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதாமல் எழுதுனீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸுக்கு மிஸ் ஆகிடும். டிவைடட் பை எஃப். எஃப் வந்து இங்கே 20ன்னு இருந்தது, 20 மல்டிபிள் பை ஹெச்ன்றது கிளாஸோட சைஸ். 0 to 10, 10 to 20, 20 to 30, 10 டிஃப்ரென்ஸில் இருக்குல்ல. அப்போ இந்த ஹெச்சுக்கு நீங்கள் 10ன்னு போட்டிருக்கணும். போட்டாச்சு. இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்பிளில் தான் இருக்காங்க. இந்த 0வும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ப்ளஸ் 20 இருக்குல்ல எல், அது எப்போவுமே இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, நெகட்டிவில் வந்துடும். அப்போ 28.5 மைனஸ் 20 ஈக்குவல் டு இங்கே 2வும் இந்த 30யும் கட் பண்ணி 2வும் 60யும் கட் பண்ணிட்டோன்னா 30. இந்த ப்ராக்கெட்டை உடச்சி இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ -5 மைனஸ் எக்ஸ் வரும். டினாமினேட்டரில் ஒரே ஒரு 2 இருக்குது, அந்த 2 அங்கே எழுதிக்கோங்க. 28.5லேருந்து 20யை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இது 8.5. டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்ளைடு. அப்போ 8.5 மல்டிபிள் பை 2 ஈக்குவல் டு 30லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 25 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. 8.5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு 17 கிடைக்கும். 17 ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு 17 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 17 அப்படின்னு கிடச்சிருக்கு. 25லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 தான். எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்றத ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்றது தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் 8 போட்டுருங்க. 8 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15னா அப்போ ஒய்யோட வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 8 அங்கே போனால் -8 ஆகிடும். இப்போ 15 மைனஸ் 8. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 7. அப்போ கொஸ்டினில் எக்ஸுக்கு வந்து 8 கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 7 அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.